போன வாரம் பிரியாணி ஆஃப் லைஃப் பாட்காஸ்ட்ல ஆசிரியர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியா திருமதி விஜயலட்சுமி ரங்கேஷ் அவங்க கிட்ட பேசினோம். இந்த வாரமும் அவங்க கிட்ட தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி தொடர்ச்சியா பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒண்ணு ஆசிரியர்கள் நம்ம இருக்கணும், இன்னொன்னு மாணவர்கள் அவங்களை எப்படி ஊக்குவிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த பயணம் ரொம்ப நல்லா சுமூகமா அமையும். நம்மளும் அவங்கள மறக்க மாட்டோம், அவங்களும் நம்மள மறக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம வகுப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. நான் போறேன்னா சொல்லுவாங்களே ஒழிய நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பண்பை நம்ம நிறைய வளர்த்துக்கணும், அதுக்கு தயாரா இருக்கணும். அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி, நீங்க வந்து 2006ல வந்து பிரான்ஸுக்கு போனேன்னு சொன்னீங்க இல்லையா? அங்க போனோன்னு சாப்பாடு உங்களுக்கு எப்படி வந்து அப்போ வந்து என்ன, எப்படி நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணீங்களா இல்ல தனியா ஸ்டே பண்ணிருந்தீங்களா? சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு போன உடனே பழகிடுச்சா உங்களுக்கு, இல்ல கஷ்டப்பட்டீங்களா? எப்படி உங்களை நீங்க அகாமடேட் பண்ணிக்கிட்டீங்க அந்த சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி? அது வந்து சொன்னா சிரிப்பீங்க. நான் இங்கிருந்து நிறைய கஞ்சி மாவெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஏன்னா நம்ம முதல் கட்டமா எப்படி இருக்கும்னு தெரியாது, குளிரூரு, வாழ்க்கையில முதல் தடவை போறோம், நிறைய படிச்சிருக்கோம். அதாவது நம்ம நூல்கள்ல படிக்கிறதுக்கும் அந்த மக்கள் இங்க வந்தாங்கன்னா அவங்களோட பழகிறதுக்கும் நம்ம நேர்ல அங்க போய் இறங்கும் போது நிறைய வித்தியாசம் இருக்கும். என்னதான் நான் பாடத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னா வரிசையில தான் நிக்கணும் அப்படின்னு நான் பாடத்துல படிச்சிருப்பேன். ஆனா அங்க போனா அது தோணாது. முதல் நாள் கண்டிப்பா தோணாது. நமக்கு இருக்கிற பரபரப்புக்கு நம்ம இடத்துக்கு போகணும், அந்த நேரத்துக்கு போகணும், புது இடம், யாரையும் தெரியாது அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம போய் எப்படி, நான் வந்து ஒரு விடுதியில தான் இருந்தேன், அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த விடுதியில வந்து நம்மளே சமைச்சுக்கலாம். சரி, முதல் சில நாட்கள் எப்படி போகும் அப்படின்றது தெரியாதனால நானே இங்கிருந்து கொஞ்சம் கஞ்சி மாவு இதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். சில நாட்கள்ல வந்து வெளியில போய் அவ்வளவா அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்ததும் உண்டு. அப்பெல்லாம் வந்து நான் பெரும்பாலும் இந்த கஞ்சி வச்சே ஓட்டியிருக்கேன். அப்ப கூட என்னோட இருந்த ஒரு தோழி வந்து, அந்த பொண்ணு எப்ப பாரு ஏதோ வந்து சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அந்த நேரத்திலேயே இருக்காது, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, எங்களுக்கும் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு இன்னும் ரெண்டு, அந்த விடுதியில இருந்து இன்னும் 2 தோழிகள் பேசிட்டு இருந்திருக்காங்க நான் சமைக்கிறத பார்த்து. அப்புறம் இல்லம்மா இது எப்படி அப்படின்னு நான் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதனால சாப்பாடுன்றது வந்து ஆரம்பத்துல, அதாவது என்னுடைய வேலைக்கு என்ன பழகிக்கணும், அந்த சூழ்நிலைக்கு என்ன பழகிக்கணும்னு வரும்போது ஆரம்பத்துல எனக்கு வந்து அது ஒரு தடையா இல்லை. இதுக்கு இன்னொரு நண்பரையும் நான் சொல்லணும். அவங்க பேரு வந்து அனிதா. அவங்க வந்து டெல்லியை சார்ந்தவங்க. அவங்க வந்து அங்க இருந்தாங்க. அவங்கள எனக்கு அறிமுகமே கிடையாது. எனக்கு இந்த மதாம் ரூசோ தான் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன்னா இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி அனிதான்ற ஒரு நபரை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம், அவங்க உங்களுக்கு தேவையான உதவியை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஒரு செய்தி வருது. நான் அனிதாவுக்கு வந்து ஒரு செய்தி அனுப்புறேன், நான் நாளைக்கு ஊருக்கு வரேன், எனக்கு எதுவும் வேணா உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு, அதுக்கு பதில் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை, ஊருக்கு போயாச்சு. நான் அங்க போய் இறங்கி அனிதாவுக்கு வந்து இந்த மாதிரி நான் தான் விஜயலட்சுமின்னு அழைக்கிறேன், நீ அங்கே இரு, ரயில் நிலையம் தொடர்வண்டி நிலையத்திலே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே வந்து என்னை அழைச்சிட்டு போய் என்னை விடுதியில விட்டு என்னுடைய பெட்டியை வந்து அவருடைய கணவர் 3வது மாடி வரல கையிலே தூக்கிட்டு வந்து, அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. இதுல இன்னொரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்க வந்து வீட்டுல இருந்து ரொட்டி போட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு கடைசல் வச்சு எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதாவது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பசி, என்னால எங்கேயும் எதுவும் வாங்க முடியல, ஊருக்கு போறதுக்கு நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி
அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுலயே இறங்கியிருந்தேன். அப்ப வந்து அவங்க இத கொண்டு வந்து குடுத்தது வந்து எனக்கு இன்னைக்கும் அத மறக்க முடியாது. அப்படியே நினைச்சேன்னா, அவங்க கொண்டு வந்திருந்தது, "இந்தா நீ சாப்பிடு, உனக்கு பசிக்கும்" அப்படின்னு. எப்படி யோசிச்சிருப்பாங்க? அந்த வந்திருக்காங்க, நம்ம நம்ம அந்த மாரி செய்வோமா? அப்படின்லாம் கூட நான் நெறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன். அப்ப அந்த சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தது வந்து எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இருந்த பசிக்கு அது. அப்புறம் அவங்களே என்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் வாரம் வெளியில போம்போது என்ன கூட்டிட்டு போய் எல்லா கடைகள், அது எங்கெங்க என்னென்ன கிடைக்கும், இது மாரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்புறம் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஆம், நம்ம வார வாரம் போடுற சந்தைக்கெல்லாம் போய் அப்பப்ப தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படி போனதுதான். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. பள்ளிக்கூடத்துல கூப்பிடுவாங்க. ஒரு தலைமை ஆசிரியர் வந்து, "நீங்க எங்க பள்ளிக்கூடத்துல எங்க மாணவர்களுக்கு சொல்லிக் குடுத்தது எங்களுக்கு ரொம்ப புடிச்சது. அதனால நான் வந்து உங்கள வெளியில அழைச்சிட்டு போய் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்பணும்னு விருப்பப்படுறேன்" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரின்னா, அவங்க மகன் நடத்துற ஒரு உணவகத்துக்கு கூட்டு போனாங்க. அங்க போய் சாப்பிட்டோம். அப்ப அந்த மாதிரி நெறைய நண்பர்கள், நெறைய அறிமுகம் கிடைச்சது. அவங்களும் நம்மள அழைக்கும் போதெல்லாம், "நீ இது சாப்பிட்டுருக்கியா? அது சாப்பிட்டுருக்கியா? இத சாப்பிட்டு பாரு, அத சாப்பிட்டு பாரு" அப்படின்னு. நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மளுடைய அ இனிப்பு வகைகள், உணவு வகைகள், அங்க கிடைக்கக்கூடிய சாமான வச்சு பண்ணி, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து என்ன சும்மா அந்த பள்ளிக்கூடத்துல நான் பாடம் எடுக்கல. அங்க வந்து நீங்க ஒரு இந்தியாலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, எங்க பிள்ளைங்கலாம் பார்க்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு ஒரு புடவை போட்டுட்டு போனோம். பசங்கலாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அன்னைக்கு. அங்க வந்து நாங்க சுழியம் செய்து அதுலயும் வந்து பெற்றோர்கள்ட்ட முன்னாடியே கேட்டுக்கிட்டு, உங்க பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்குமா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, எங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைங்களுக்கு குடுத்துருப்போம். 50 சுழியம் செஞ்சோம். செஞ்சு கொண்டு போய் அது விடுதியில செய்ய முடியல. அது கூட்டிட்டு போனவங்க வீட்டிலேயே இருந்து செஞ்சு எல்லாருக்கும் குடுத்தோம். அது ஒரு சுவையான அனுபவம். இது மாரி நெறைய குட்டி குட்டியா அனுபவம். ஒரு சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, "நீங்க இந்த பொட்டு வந்து நீ இந்த பொட்டோட கூட பொறந்துட்டேன்னு நெனச்சுட்டேன்" அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாப்புல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. "இல்லம்மா அது இப்படிதான் ஒட்டலாம்" அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நான் இங்கேருந்து எடுத்துட்டு போயிருந்தேன். பொட்டு, அதாவது நம்ம பொட்டு, வளையல், மணி நம்ம என்னெல்லாம் போடுவோமோ, அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்ப அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு குடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. "ஓ! இது இப்படிதானே இருக்கு" அப்படின்னு. எனக்கு இன்னமும் அந்த குட்டி பொண்ணோட முகம் ஞாபகம் இருக்கு. யார் என்ன கேட்டாலோ, அந்த பொண்ணுடைய ஞாபகம் இருக்கு. அப்போ நான் வந்து நீங்க எதையோ கேட்டீங்க, நான் எங்கேயோ வந்துட்டேன். சாப்பாடு கேட்டீங்க. சாப்பாடு. அப்ப அந்த சாப்பாடுங்கிறது வந்து ஒரு சிரமமா இல்ல. எனக்கு அந்த ஊர் உணவுகள வந்து சுவைச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசையும் இருந்தது. என்னுடைய விடுதியிலேயே வந்து யாஸ்மின் அப்படின்னு ஒரு தோழி அறிமுகமானாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நெறைய அந்த அந்த பிரான்ஸ் நாட்டு உணவுகள வந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. செஞ்சு குடுப்பாங்க. வெளியில போய் கூட்டு போய் இது இங்க இங்க கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க மூலமாவும் நான் நெறைய அசைவ உணவுகள அவங்க மூலமா சாப்பிட்டேன். அந்த மாரி போனது. இன்னொரு தோழி நத்தாலி அப்படின்னு ஒரு தோழி அறிமுகமானாங்க. அவங்களும் வந்து இந்த ஆசிரியர்கள் சார்ந்த சமூகம், அப்புறம் அ மேலிடம் இவங்கள மாதிரியான அறிமுகம்லாம் நெறைய குடுத்தாங்க. என்ன வேற வேற அவங்க எங்கேயாவது வெளியில போகும்போது என்ன, "வா நீயும் வா" அப்படின்னு சொல்லி என்னையும் வேற வேற ஊருக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. "அப்படியே தனியா தானே இருக்க" அப்படின்னு. இப்போ இதுல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம எனக்கு நெறைய உதவி பண்ணாங்க. அந்த பண்பு நம்ம வெளியில போகும்போது இன்னொரு நாட்டுலேருந்து வந்திருக்காங்க. எப்படியும் அவங்களுக்கு நம்மள புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலயும் நம்மள சேர்த்துக்குவாங்க. நம்மளும் வந்து அவங்க நம்ம விடுதிக்கு வந்திருக்கும்போது, நான் நிறைய செய்து குடுத்தது வந்து நம்ம உணவுல என்னெல்லாம் அவங்க ஊர்ல கிடைக்கிற பொருள வச்சு, எப்படி நம்ம ஊர் பாணியில செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி நெறைய செஞ்சு குடுத்துருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர் விஜி.
நீங்க வந்து பாடல் எழுதுவேன், பாட பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல? ஆமா. இப்போ இதுல பிரெஞ்சுல ஏதாவது பாட்டு எழுதிருக்கீங்களா? பாடுவீங்களா? என்னென்ன மொழிகள்ல நீங்க பாடல் எழுதுவீங்க, பாடுவீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படி தெரியும்னா எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடி காமிங்களேன். கண்டிப்பா. எனக்கு முதல் கவிதை அப்படின்னு ஒண்ணு எழுதினது வந்து எப்போன்னா, அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரூபினி அப்படின்னு ஒரு எண்ணெய் அ இருந்துச்சு. ஆ ம்ஹ்ம். நெறைய விளம்பரம் வரும். ரூபினி, ரூபினி, ரூபினின்னு. அப்போ அந்த எண்ணெய்க்கு வந்து ம் விளம்பரத்துக்காக ஏதாவது ஒரு வாசகம் எழுதி தரணும் அப்படின்னு அது ஒரு போட்டி நடத்துனாங்க. ஓ! அப்போ ஓகே. நான் அதுக்காக முதல்ல எழுதினேன். அது வந்து எப்படி எழுதுனேன்னா, "ரூபினி நீ ஒரு பிணி போக்கி, உன்னை கண்டு சொக்கி சொக்கின்னு" ஏதோ அப்படி அதாவது அந்த ஒத்து போற மாரி எழுதி எழுதினேன். அதுக்கு ஒரு பரிசு கிடைச்சது. ஒரு புடவை ஓ! பரிசு கிடைச்சது. சூப்பர். எங்க அப்பா ம். வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து முதல் அனுபவம். அதுக்கப்புறம் எப்பயோ கல்லூரியில எழுதின ஞாபகம் இருக்கு. ஆனா அது வந்து பெருசா நீங்க இப்படி எனக்கு என்ன வந்து அதுல வழிநடத்துனவங்க வந்து, "இத நீங்க இப்படி எழுதக்கூடாது. வேற மாரி எழுதணும்." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு பாடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனார். இத ம்ஹ்ம். நாங்கலாம் ஐயான்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து வள்ளலார் பிரியர். அதனால ம்ஹ்ம். வள்ளலார் அ வழிபட்டுட்டு வர்றோம். இன்னமும் நாங்க அந்த அந்த அ வழிபாடு வந்து தொடருது. அவங்க வந்து பொதுவா நாங்க ஊருக்கு வந்தோம்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பார்க்கறதுக்காக கோடை விடுமுறைலாம் வரும்போது, பாடல்கள் நெறைய பாடணும். ம்ஹ்ம். ஆ நெறைய வள்ளலார் பாடல்கள், இல்ல பொதுவாவே இது ஒரு பக்தி பாடல் அப்படின்றது பாடுவோம். அது வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அந்த மாரி நெறைய பாடி, பாடி இப்ப நம்ம ஐயாவ பார்க்க போறோம்னா, நெறைய பாட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும். ம். எ அவங்க இந்த சாமி பத்தி ஒரு பாடு, அந்த சாமி பத்தி ஒரு பாட்டு பாடுன்னா, உடனே பாடணும். அவங்களோட சேர்ந்து நாங்க நெறைய தியான பயிற்சியெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ம்ஹ்ம். ஆம் தினமும் சாயந்தரம் ஆனா, இது 2 மணி நேரம் நாங்க பாடுவோம். சாமிகிட்ட உட்காந்து எல்லாரும், அ சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அப்படி உட்காந்து பாடுவோம். அப்ப அந்த பாட்டுக்கான பயணம் வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆம் அதுக்கப்புறம் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது, பள்ளிக்கூடத்துலயும் நெறைய அப்பல்லாம் திரை இசை பாடல்கள்லாம் அப்பல்லாம் ஒரு பாட்டுக்குன்னு ஒரு புத்தகம் வரும். ம்ஹ்ம். அது வந்து ஒரு ரூ. 2 ரூ. 3 இருக்கும் அப்போ. ஆம் நெறைய பிள்ளைங்க வந்து அதெல்லாம் நம்ம வாங்கி பாட்டு அத பார்த்து பார்த்து பாடுவோம். இப்ப அது இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா ஆமா. அப்ப கிடைக்கும் அது. அப்ப அந்த மாதிரி வாங்கி நெறைய வகுப்புகள்ல வந்து கடைசி வகுப்பு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆ பாட்டு பாடுறதுக்கு நம்மளுடைய திறமைய காமிக்கிற விதமா இருக்கும் ஒரு வகுப்பு. ம்ஹ்ம். அப்ப அதுல வந்து பாடி, பாடி, பாடி அப்படியே அது பழகி, அப்படியே வந்தது தான் அந்த பயணம். அப்புறம் இப்போ தான் நான் சமீபமா வந்து எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முனைப்போட ஆரம்பிச்சது. ஆம் பிடிச்சு எழுதினது. அது ஒரு இடத்துல வந்து நம்ம நண்பர் ரமேஷ் அவர்கள் வந்து முத்தமிழ்ல நம்ம வந்து ஒரு வில்லுப்பாட்டு பண்ணோம். அப்ப ம்ஹ்ம். வந்து ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. அந்த வாய்ப்பு மூலமா, சரி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து, அப்படி அப்படி நெறைய எழுதினது தான். அதுக்கு முன்னாடியே சில பாட்டு எழுதியிருக்கேன். ஆனா ஒரு நம்பிக்கைன்னு குடுத்தது வந்து அந்த அரங்கம் தான். அந்த ம். மேடை தான். சரி நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. அப்படி போனது தான் அந்த பயணம். ஆம், இப்ப ஏதாவது வந்து இப்ப நம்ம முத்தமிழ்லயும் ஒரு பாட்டு பண்ணோம். அத வந்து நண்பரும் நானுமா சேர்ந்து பண்ணோம். ம்ஹ்ம். ஆம், அதாவது தனியா பண்ணும்போது ஒரு மாரி இருக்குன்னா, ஒரு கூட்டு முயற்சிக்கு அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது? அதுக்குன்னு ஒரு கூட்டு முயற்சியா இருக்கும்போது, அந்த கலவையே ஒரு மாரி இன்னும் நல்லா அத மெருகேற்றி குடுக்கும். ஆமா. அந்த மாதிரி அந்த முத்தமிழ் பாட்டு அமைஞ்சது. இப்ப இப்படிதான் அந்த எழுதுறது, பாடுறது அப்படின்ற பயணம் போயிட்டுருக்கு. இதுல குறிப்பா முத்தமிழுக்கு வந்த பிறகு பாடுறதுக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னு ஆமா. சொல்லி ஆகணும். ஆம், என்னென்ன மொழிகள்ல எழுதுவீங்கன்னு கேட்டீங்க. தமிழ்ல எழுதுறேன். பிரான்சியத்துல முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா வந்து அங்க பாடக்கூடிய பாடல்கள பாடி பார்க்கிற பயிற்சி பண்ணியிருக்கேன் நெறையா.
ஆங்கிலத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கேன். முழு நேரம் நிறைய இப்ப பண்றது அப்படின்னா தமிழ்ல தான். ஓகே. ஆனா அதையும் வந்து அப்பப்ப முணுமுணுத்துக்கிறது தான், விட்டுறது இல்ல. சரி, அப்ப தமிழ்ல எங்களுக்கு இப்ப பாடி காமிங்களேன் ப்ளீஸ். சரி, இது வந்து ஒரு எப்படி, இது வந்து ஒரு கிராமிய பின்னணியில ஒரு பாடல் மாதிரி. இது வந்து நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு இது. சரியா? பாப்போம், நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. நீங்களே எழுதினது இல்லையா? ஆமா. மெட்டு போட்டது நீங்க. ஓகே. சாதாரணமாயிருந்த என் அடிய மறந்த அலுமையிலே பாரம்மா ஓ இல்ல ஏன் தொகை முழுதும் பொன்னே நீதாம்மா. உனக்கு என்ன பிடிக்குமா உன் கூட வந்தா இனிக்குமா. உனக்கு என்ன பிடிக்குமா உன் கூட வந்தா இனிக்குமா. அலுமையிலே பாரமா கிறுக்கு ஏறும் ஓரமா. அலுமையிலே பாரமா கிறுக்கு ஏறும் ஓரமா. உனக்கு என்ன பிடிக்குமா உன் கூட வந்தா இனிக்குமா. மாதுளம் தின்னு செவந்த பாலா இல்ல தேங்காய் முத்தி விரிஞ்சு சில்லா. மாதுளம் தின்னு செவந்த பாலா இல்ல தேங்காய் முத்தி விரிஞ்சு சில்லா. அண்ணன் உனக்கேத்த விளக்கி வளா அப்படி போடு அருவாளா. அண்ணன் உனக்கேத்த விளக்கி வளா அப்படி போடு அருவாளா. ஆறுமா நிலம் இருக்கு உழுது போட பலம் இருக்கு. ஆறுமா நிலம் இருக்கு உழுது போட பலம் இருக்கு. என் கண்ணுக்குள்ள நீ சக்கரையா காட்டு கொஞ்சம் அக்கறையா. என் கண்ணுக்குள்ள நீ சக்கரையா காட்டு கொஞ்சம் அக்கறையா. அட அண்ணன் அங்க பாரு வருது சிரிப்பு அப்படி போடு சிறப்பு சிறப்பு. அட அண்ணன் அங்க பாரு வருது சிரிப்பு அப்படி போடு சிறப்பு சிறப்பு. உனக்கு என்ன பிடிக்குமா உன் கூட வந்தா இனிக்குமா. அலுமையிலே பாரமா கிறுக்கு ஏறும் ஓரமா. சாதாரணமா இருந்த என் அடிய மறந்தேன். அவ்வளவுதான். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எப்படி மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா? அந்த கேள்விய நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அநேகமா எழுதிட்டு அப்படியே போட்டதுதான் நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப அழகான வரிகள், அழகான வர்ணனை, நல்ல மெட்டு, நல்ல பாடுனீங்க. உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருக்கு. ரொம்ப நல்லா பாடுறீங்க. சூப்பர். மகிழ்ச்சி. சூப்பர். இதுல பிரெஞ்சுல ஏதாவது பாடுவீங்களா? சரி, ஒரு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து எப்படி பிரான்சியத்துல பாடுவோம் அப்படின்னு பாடலாம். சூப்பர் சூப்பர்ங்க. Bon anniversaire, nos vœux les plus sincères. Bon anniversaire, nos vœux les plus sincères. Que ces quelques fleurs vous apportent le bonheur. Que l'année entière vous soit douce et légère. Et que l'an fini, nous soyons tous réunis. Pour chanter en chœur. Bon anniversaire. சூப்பர். எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது, ஆனா கேக்குறதுக்கு இனிமையா இருந்தது. கண்டிப்பா, இது நம்ம பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது. ஹாப்பி பர்த்டேன்னு எப்படி பிரெஞ்சுல சொல்றீங்க? எங்களுக்கு சொல்லி கொடுங்க ப்ளீஸ். அதான் பொன் அனிவர்சர். பொன் அனிவர்சர். 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 வெர்சர். சர். அனிவர்சர். அனிவர்சர். பொன் அனிவர்சர். பொன் அனிவர்சர். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன். 2 வார்த்தை. ஹாப்பி பர்த்டே. போனா அனிவர்சர். இல்ல, பொன் பொன் அனிவர்சர். ஓ, பொன் அனிவர்சர். அது நம்ம சேர்த்து சொல்லும் போது பொன் அனிவர்சர். ஓகே ஓகே. பொன் அனிவர்சர்.
பொனானி பொனானி பொன்னானி ஆ போன் ஆனிவர்சர். அவ்வளவுதான். அருமை. சூப்பர்ங்க, சூப்பர். சரி, மகிழ்ச்சி. இப்போ வந்து நீங்க முத்தமிழ் கலைக்கூடத்துல மரபு மொழி ஆசிரியரா இருக்கீங்க இல்லையா? சோ அது அது எப்படி முத்தமிழ் கலைக்கூடத்தோட எப்படி இணைஞ்சீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆம், தமிழ் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்போது, இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த பேசும்போது இந்த மொழி கலக்காம பேசுனது வந்து எனக்கு எல்லார் மத்தியிலயும் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துச்சு. அது நாங்க இங்கிலாந்துல இருந்தப்ப எங்க எதிர்த்த வீட்ல இருந்த ஒரு தோழியுடைய அண்ணன் வந்து போலந்துல இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு தோழிக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படிதான் என்னுடைய தமிழ் பயணம் ஆரம்பமாச்சு. அவங்க வந்து இணைய வழியா வந்து தமிழ் கத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல வந்து என்னுடைய கணவருடைய நெருங்கிய நண்பர் திரு பிரேம்ராஜ் அவர்கள், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க தான் வந்து நண்பர் ரமேஷ் கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி, அவங்க நண்பர் ரமேஷ் வந்து அப்பதான் முத்தமிழ் கலைக்கூடம் ஆரம்பிச்ச நேரம். அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு ஆசிரியர் தேவைப்படுதுன்னு இவங்களும் அவங்களும் பேசிக்கும் போது திரு பிரேம்ராஜ் அவர்கள் வந்து இந்த மாதிரி என்னுடைய நண்பருடைய மனைவி இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணாங்க. அவங்க அவங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை. அதனால எனக்கு அவங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சதுதான் முத்தமிழ் கலைக்கூடத்துல நிறைய வந்து வாய்ப்புகள், இணைய வழியா பாடம் நடத்துறது மட்டுமல்லாமல் பயிற்சிகள் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே முத்தமிழ் அகாடமி, சரியா சொல்லணும்னா முத்தமிழ் அகாடமி தான். முத்தமிழ் அகாடமி மூலமா கிடைச்சது. அந்த பயணம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இது மட்டும் அந்த நம்மளை மெருகேத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இல்லாம நிறைய பன்முகம் கொண்ட நபர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. அதுல நீங்களும் ஒருத்தர். இது போலவே நிறைய தனித்திறமை உள்ள தோழிகள் நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் நம்ம முத்தமிழ் சார்ந்து முத்தமிழ் கலைக்கூடத்துக்கு வரக்கூடிய நம்ம வேற ஏதாவது போய் நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பும் பெருகிருக்கு. அப்படிதான் ஒரு முறை வந்து போன வருடம் வந்து அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தின உலக முத்தமிழ் மாநாடுல போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம அங்கேயும் ஒரு பாட்டு பாடணும். தமிழே தமிழே சபையும் அமிழ்தே உலகம் வியந்தே வலமும் வருதே. தமிழே தமிழே சபையும் அமிழ்தே உலகம் வியந்தே வலமும் வருதே. நம்மொழி நமதடையாளம், நம்மொழி நமதடையாளம், வாளோடும் வேலோடும் பனையொலையோடும் உலகம் வியந்தே வலமும் வருதே. நோக்கினால் உன் காலம் பெரிதே, நோக்கினால் உன் காலம் பெரிதே, இவ்வாழ்க்கையும் அதில் சேர்ந்தே வருதே, இவ்வாழ்க்கையும் அதில் சேர்ந்தே வருதே. நோக்கினால் உன் ஒளியும் பெரிதே, நோக்கினால் உன் ஒளியும் பெரிதே, இக்கால்களும் அதில் சேர்ந்தே வருதே, இக்கால்களும் அதில் சேர்ந்தே வருதே. மாநாடாய் மகுடம் கொண்டு ஆட்சியும் செய்வீரே, மாநாடாய் மகுடம் கொண்டு ஆட்சியும் செய்வீரே. இப்புடவி அருளிய இப்பொழுதிற்கு நன்றிகளுடன் இத்தமிழ் சபைக்கு முத்தமிழ் கலைக்கூடம் செம்ஸ்பர்ட் இங்கிலாந்து சார்பாக நன்றிகளையும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் முதலில் பரிமாறுகிறோம். அந்த பயணம்ங்கிறது வந்து நம்மளுடைய திறமைக்கான ஒரு மேடை இது. அத வந்து முத்தமிழ் அகாடமி நிறுவனர் வந்து ரொம்ப நேர்த்தியா பண்றாங்க.
யாராருக்கு என்னென்ன திறமையோ அதை வந்து அவங்களுக்கு சரியான வாய்ப்பை கொடுத்து அவங்கள நிறைய ஊக்குவிச்சு அடுத்தடுத்த படிகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது ரொம்ப முக்கியமா சொல்லணும், இல்லாமல் அதை கொண்டு போறதுன்றது ஒரு சிறந்த பண்பு. நல்ல தலைமை. ஆமா. அதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வாய்ப்புனா உடனே எடுத்துக்கங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களோடு சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். அவங்களோட சேர்ந்து நான் இப்போ வந்து வே டு பாலியேட்டிவ் கேர் அதுலேயும் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். அதுவும் எனக்கு புதுசு தான். அந்த மாதிரி வாய்ப்புகள்ன்றது வந்து நம்மளுக்கு ஒன்னொன்னா அடுத்தடுத்த படிகளுக்கு போறது அப்படிங்கிறது முத்தமிழ் கலைக்கூடத்தால் அமைஞ்சுதான். அதுக்கு நான் நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேரையும் மறக்கவே முடியாது. அவங்க இல்லைன்னா இவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து நம்ம பயணம் இல்லை அந்த இதுல நான் இன்னொரு முக்கியமா சொல்ல விரும்புறது என்னுடைய கணவர் திரு ரங்கேஷ் சுதாகர் அவர்கள். இவங்க வந்து என்னை ரொம்பவே ஊக்குவிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய. எப்படியெல்லாம் வந்து நம்மளை இன்னும் மெருகேத்திக்கிறது, என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், ஆளுமைனா என்ன, இது மாதிரி அவங்கள பார்த்து நான் அவங்கள பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டது இல்ல, நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளையும் எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், நம்மளுடைய பண்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து புகுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிகழ்ச்சி பண்றோம் இல்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்குவோம், இல்லை நாம செய்யற ஒரு சாதாரண செயலா இருந்தா கூட அதை எப்படி வந்து வித்தியாசமா பண்ணணும், எப்படி இன்னும் நேர்த்தியா கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு திருமணத்திற்கு பிறகு நான் வேலைக்கு போகல, இப்போ ஊக்குவிச்சு என்னுடைய திறமை சார்ந்து எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு எனக்கு துணையா இருந்து கொண்டு அதை வந்து இன்னும் வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு என் கணவருக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். மொழி பயணம் அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கிற ஒரு இதே நேரத்துல வந்து ஆளுமை மேலாண்மை, நம்ம சரியான மொழிபெயர்ப்பு சொல்றேனான்றது எனக்கு தெரியல, நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி சார்ந்து நம்ம பயிற்சி வகுப்புகளும் நான் எடுக்கிறேன். இதுவும் வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்ப மிக விரைவிலேயே வந்து எங்களுடைய வலைதளத்தை வந்து ஒரு நிறைய மாற்றி அதை வெகு சிறப்பா வந்து வெளியிட போறோம். அதுல இந்த சிறப்பான பண்புகள்லாம் சேர்த்திருக்கோம். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஃபோக்கஸ் மேனேஜ்மெண்ட் சார்ந்த வகுப்புகளும் அதை நடத்திக்கிட்டும் இருக்கேன். அதுவும் சிறப்பா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அதை சிறப்பா செய்யணும், நம்மளுடைய நோக்கம், இலக்கு இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு என்னுடைய கணவர் ரொம்ப உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. திருப்பி அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. நன்றி. நானும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அத வந்து குண்டுனிட்ட விளக்கா வச்சு அத எல்லா பக்கமும் அந்த ஒளி பரவ வைக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அத அவரு சிறப்பா பண்றாரு. சோ அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்னு எனக்கு கேட்கணும் உங்ககிட்ட, நீங்க வந்து வள்ளலார வழிபடுறவங்க, அதன் வழி வர்றவங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப வள்ளலார நீங்க வழிபடுறவங்க அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சிறப்பு நம்பிக்கை அல்லது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இது வழிபாடுங்கிறது என்ன, நம்மளே நம்ப வைக்கிறதுதான் இல்லையா? கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு, ஒரு சிலருக்கு இல்ல அப்படின்னாலும் கடவுளை வழிபடுறவங்கிறது அந்த உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, உன்னை நீ நம்புங்கிறத நம்ம கடவுள் முன்னாடி நின்னு சொல்லிக்கிறது தான். சோ அத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு வேறு எதுவும் நம்பிக்கைகள் எதுவும் இருக்கா? அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னும் போது
இந்த படைப்புல நம்ம நிறைய பார்க்குறோம். அதுல எத வேணாலும் அதுல ஏதோ ஒண்ணு மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணும். ம். ஆம், இத வந்து நான் ஒரு ஒரு நல்ல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்வுல சொன்னது கேட்டிருக்கேன். மேல நம்ம அதீத நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது நமக்கு ஒரு பிடிப்பு தரும் அப்படிங்கிறது. இதுல கொஞ்ச காலமாக வந்து நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு வந்து இந்த புடவி வழிபாடு, அதாவது பிரபஞ்ச வழிபாடு. ம்ஹ்ம். இந்த பிரபஞ்ச வழிபாடு அப்படின்னா என்ன? இந்த ஐம்பூதங்களுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்றது. அந்த ஐம்பூதங்களுக்கு நன்றி சொல்றது மட்டுமல்லாமல், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்றது. நம்ம ஆங்கிலத்துல வந்து கிராட்டிட்யூட்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, நமக்கு அமையக்கூடிய செயல்களும் அமையும். சரி, இந்த நன்றி உணர்வு மட்டும்தானா அப்படின்னா, அதோடு இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடியதுக்கெல்லாம் நாம பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்தல் இருக்கணும். இப்ப நமக்கு ஏதோ நடக்குதுன்னா, அவங்களால நடந்துச்சு, இவங்களால நடந்துச்சுன்னு கை காட்டாம, இதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறத உணரணும். கண்டிப்பா. அப்புறம் நானும் அத ஆழமா நம்புறேன். என் பசங்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தரவாரா நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன. நீ நல்லா அருமை. இருந்தேன்னா நீதான் காரணம். நீ கஷ்டப்படுறனால அதுக்கு நீதான் காரணம். இவன் என் பென்சில எங்கேயோ வச்சுட்டான். அதனாலதான் நான் பென்சில தொலைச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. சோ நீ நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதுக்கு நீதான் காரணம். மற்றவங்க இல்ல அப்படின்னு அத நானும் ஆழமா நம்புறேன். சாரி உங்கள இன்டரப்ட் பண்ணிட்டேன். கன்டினியூ பண்ணுங்க. இல்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி நம்ம நன்றி உணர்தல் ஒரு பக்கம், அப்புறம் நம்மளே நாம பொறுப்பு அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து இந்த இயற்கைக்கு வந்து நம்ம குடுக்கணும். குடுக்கணும்னா, இப்ப ஒரு எதிர்பார்ப்போட குடுக்கக்கூடாது ஆனா. இப்ப நான் குடுத்தா எனக்கு திருப்பி வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த குடுக்குறதுன்றது வந்து ஒரு தடை இல்லாமல், அந் அது பொருளாவும் இருக்கலாம். என்ன மாதிரியான ஒரு ஒரு உதவியா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம ஒருத்தருக்கு குடுக்கும்போது, நமக்கு அது திருப்பி வரும்ன்ற எண்ணத்திலேயே குடுக்காம, மனமார்ந்து அந்த உள்ளம் நெகிழ்ந்து அவங்களுக்கு செய்றோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட குடுக்கணும். அப்ப இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு, ஓஹோ! இவங்களுக்கு வந்து குடுக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்பதான் நமக்கு திருப்பி குடுக்கும். நம்ம எதிர்பார்ப்போடு குடுத்தோம்னா கண்டிப்பா நடக்காது. ஆம், அந்த ஒரு பண்பு. அடுத்து வந்து இப்ப நான் 2 சொல்லிட்டேன். இதுவும் 3வது. இப்ப இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாரி நீங்க நன்றி உணர்வோடு இருக்கிறது, எதிர்பாராமல் இருக்கிறது, பொறுப்பு நம்மளுக்கு நடக்கிறது நாமளே பொறுப்பு, இப்படியெல்லாம் நீங்க இந்த ஒரு பயணத்துக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா, நீங்க நெனைச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நம்ம வேணுங்கிறது நமக்கு வேணும் விதமா கிடைச்சிரும். இத வந்து இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் உண்டு. எனக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் ஆ அத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் தினமும் வந்து இறைவன வழிபடுறேன் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம வீட்ல வந்து நம்மளுக்கான ஒரு குருமார்கள், நம்ம ஒரு வழக்கம்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றிய சொல்லிட்டு, ஆம், நமக்கு இன்னைக்கு கிடைச்சதுக்கெல்லாம் ஒரு நன்றி. இன்னைக்கு என்னென்ன எப்பவுமே வந்து எதெல்லாம் இல்ல அப்படின்னு பார்க்கிறத விட, எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிற அணுகுமுறை வந்து ரொம்ப சிறந்தது. அது நமக்கு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணப்போக்க குடுக்கும். ஆம், நம்மள சுத்தி இருக்கவங்களும் அதனால சந்தோஷமா இருக்க முடியும். போன வாரம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் வந்து இன்னைக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு 2 விஷயம் சொன்னான். நான் சொன்னேன், "இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு பாரு. ஒரு நண்பர் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்து குடுத்தாங்க. நீ இதெல்லாம் எதிர்பார்த்தியா? இவ்ளோ எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும்போது, இந்த 2டே 2 புடிச்சுட்டு நீ சுத்துற" அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப இந்த மாரி பயிற்சிக்குள்ள நீங்க இறங்கும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாரி நெனைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒரு சமயம் நான் உங்கள வந்து நம்ம முத்தமிழ் அகாடமியில நடந்த அ அந்த என்னது பட்டிமன்றம். பட்டிமன்றம். பட்டிமன்றத்துல வந்து நீங்க நடுவரா பயங்கரமா கலக்குனீங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள பத்தின தகவல் தேடி உங்ககிட்ட கேட்டு நான் சொல்லும்போது,
நீங்க அதுல வந்து இந்த மாதிரி நான் பிரியாணி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, நம்ம கூட இந்த நிகழ்ச்சிக்கு போக வாய்ப்பு இருக்கு, கூப்பிடுவாங்களா அப்படிலாம் தோணுச்சு. அது வந்து ரொம்ப நாள் ஆகல, இங்க வந்துட்டோம். அதான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அதான் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை வந்து நல்ல விதமா அமையணும் அப்படின்னாக்க இந்த ஆமா. பண்புகள்லாம் நம்ம வளர்த்துக்கணும். அங்கதான் நம்ம அதெல்லாம் வள்ளுவர் நமக்கு வராரு. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுதான் கண்டிப்பா எண்ணம் போல் வாழ்க்கை நல்லபடியா அமையும் இல்லைங்களா? கண்டிப்பா அந்த அந்த பண்பு நமக்கு வந்துரும். அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்னா நம்மள தீய இதெல்லாம் செஞ்சா கூட அதுக்கு வந்து வருத்தப்படும் ஒரு பக்கம் மனசு. இதுல நம்ம இன்னொன்னும் செய்யலாம். இந்த இயற்கையை வழிபடும் போது நம்ம யாருக்காவது ஏதோ தீங்கு செஞ்சிருந்தோம் அப்படின்னாக்க, நேர்ல அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தயக்கமா இருந்ததுன்னா, அவங்கள நினைச்சு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னும்போது அந்த 2 பேருக்கும் இருக்கிற ஒரு அந்த தடைங்கிறது வந்து அப்படியே நடுவுல ஏதோ ஒண்ணு நிக்குதுல்ல, அது வந்து அப்படியே விலகிரும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது வந்து அந்த மாதிரி கேட்க முடியாம இருக்கிறது தான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாத ஒண்ணு எனக்கும் உண்டு. அது வந்து ஒரு பெரிய இல்ல, நீங்க சொல்றத நானும் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். இப்ப நேரடியா போய் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அம்மா கிட்ட ஏதாவது நான் வந்து தப்பா பேசிட்டேனோ, அல்லது வந்து சொல்ல மறந்துட்டனோ, மறைச்சிட்டனோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, என்னால போய் அம்மா கிட்ட நேரடியா சொல்ல முடியும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்கள நீங்க ஒத்துக்கணும் தப்புங்கிறது. அது அது பெரிய விஷயம். நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதான் முதல் படிநிலை. அத நான் அந்த படி ஏறிட்டேன்னா, அப்புறம் அடுத்தடுத்த படி நம்ம தானா ஏறிடுவோம். நம்ம எப்பவுமே என்னென்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். இல்லையே நான் ஒண்ணும் பண்ணலையே, நான் கரெக்டா அது தான் உண்மையிலேயே பண்ணேன் அப்படின்னு. அது கடந்து வருதுன்றது ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம ஒத்துக்க முடியாம இருக்கிறதுன்றது வந்து கடினமா இருக்கு. எப்ப நம்ம அதை ஒத்துக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம அடுத்த நிலையை நகர்ந்து போயிட்டே இருக்கேன். கண்டிப்பா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மோட்லயே தான் இருக்கிறது. யாராவது ஏதாச்சும் சொன்னா, இல்லையே நான் பண்ணலையே, நான் கரெக்டா தான் பண்ணேன், நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். நீங்க தான் எனக்கு சரியா சொல்லி கொடுக்கல. அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம பண்ணது சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ணி, தப்புனா ஆமா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம்தான். அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு அதை அடையறதுக்கு நமக்கு ஒரு உயர்ந்த பண்பு வேணும். அது அடையறதுக்கு நம்ம காலமும் பிடிக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் கடந்து வரணும். அப்போ இந்த பிரபஞ்ச வழிபாடு செய்யும் போது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்ப இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நேத்து என் மகன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். நேத்து நாங்க வந்து கோயிலுக்கு போனோம். அப்ப வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு 6 மணிக்கு வகுப்பு இருக்கு, ஒரு மாணவன் வரணும். இப்ப எப்படி கோயிலுக்கு போறது? மாணவனை தள்ளி வர சொல்லணும். வகுப்பை வந்து ரத்து பண்ண முடியல. சரி நம்ம நேரம் அதை ஒட்டி வர முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? திருப்பி நேரத்தை மாத்தணும். இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு வகுப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. இது மாதிரி நம்மளுக்கு சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, ரகசியம் சொல்லி. அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அதுல நிறைய சொல்லப்படுறது என்னன்னா, இப்ப நம்ம எங்கேயோ வெளியில போறோம், எனக்கு இன்ன இடத்துல நான் என்னுடைய வண்டியை நிப்பாட்டணும், இந்த திசையில இருக்கணும், அப்படியெல்லாம் நினைச்சா கூட அதையும் நம்ம எண்ணத்தால சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல நிறைய சில உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுல நிறைய பேர் பேசும்போது கூட சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி எல்லாம் நினைச்சு போவேன், எனக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு. இல்ல நிஜமா அப்படின்னு யோசிச்சானா இல்ல அப்படின்னா நிஜம்தான். நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அது நம்ம சக்தி எங்க இருக்கு அப்படிங்கறது பொறுத்து, அது வந்து நம்ம தொழில் ரீதியாவா இல்ல உறவுலையா, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் எந்த இடத்துல நம்மளுடைய சக்தி மேலோங்கி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்ப அது மாதிரிதான் நான் வந்து
யூடியூப்ல வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்தது. ஓ சூப்பர். இப்போ உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? இத வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க? ஒரு டிப் மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதுதான் அந்த நன்றி கூறுதல். 24 மணி நேரமும் நன்றி சொல்லணும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு கிடையாது. நானே தவறா சொல்லிட்டேன். எது நடந்தாலும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சாலோ, இல்ல சாதகமா அமையலைனாலோ, 2மே உங்களுக்கு நன்றி அப்படின்றது. நீங்க நெறைய எதிர்பார்த்திருப்பீங்க. இது நடக்கணும், நடக்கணும்னு. நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அது நடக்கணும்னு இருந்த சூழ்நிலை நெனச்சப்ப என்ன நெனச்சோம்? எப்படியெல்லாம் இருந்தோன்றதே நம்மளுக்கு மறந்துரும். ம். அது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆனந்தத்துக்குள்ள போயிடுவோமே தவிர, இது நடந்ததுக்கு எவ்ளோ நல்லது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இல்லாம போயிடும். நம்மள அந்த ஆனந்தம் மறக்கடிச்சிரும். ஆம், அப்படியெல்லாம் இல்லாம நம்மளுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நன்றி அப்படிங்கிறது தவறாம சொல்லணும். ம். இப்ப வந்து இது வந்து சில சமயம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா பேசுற அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த நன்றிக்கு அவ்வளோ ஒரு ம், பலம் இருக்கு. அந்த பலம் நீங்க தினமும் காலையில எழுந்த உடனே நீங்க வந்து ஒரு நம்ம வந்து இறைவனை வழிபடுற இடம்னு எங்க இருக்கு அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் பண்ணலாம். இல்ல நீங்க இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். ஆம், ஒரு நன்றி கூறுறது. நான் வந்து இன்னைக்கு விழிச்சிருக்கேன். எனக்கு என் பக்கத்துல எப்பவுமே இருந்ததெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நன்றி. ஆ, இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன். அதுக்கு நன்றி. இதுல நெறைய இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம குடும்பத்துக்காக 5 நன்றி, நம்மளுக்கு நடந்ததுக்காக ஒரு 5 நன்றி, நம்ம பிள்ளைகளுக்காக, வேலை சார்ந்து இந்த மாதிரி 5, 5ன்னு நம்ம நெறைய பிரிச்சுக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி. ஆனா நன்றி சொல்லணும். அவ்வளோதான். ம். அத யாருக்கு வேணாலும் இருக்கலாம். எந்த எந்த சூழ்நிலையில நமக்கு யாரோ ஒருத்தர் உதவி பண்ணாங்க. எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி இருந்தது கூட. திடீர்னு நமக்கு ஞாபகம் வரலாம். இது எல்லாத்துக்குமே அத சொல்லிட்டு இருக்கிறது நல்லது. அதே மாரி நம்ம ஆக்சுவலி ம், சாரி, எனக்கு இந்த வரி வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது தோணுனது. ம், அனிதாங்கிறவங்க வந்து உங்களுக்கு ரொட்டியும் பருப்பும் குடுத்தாங்க சொல்லி சொன்னீங்கல்ல. அது ம், ரொம்ப ருசியா இருந்ததுன்னு சொன்னீங்க. நான் ரொம்ப பசியோட இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப எனக்கு இந்த 2 வரி ஞாபகம் வந்தது. அப்ப நான் சொல்லல. பசி ம். ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய நன்றி வந்து ருசிய ஞாபகம் வச்சிருக்கு. அப்படிங்கிற வரி எனக்கு அப்போ தோண்டது. டக்குன்னு நீங்க சொன்ன உடனே. கரெக்ட்டா இப்ப ரொம்ப நீங்க அந்த நன்றி உணர்ச்சிய பத்தி பேசுறீங்க. சாரி சொல்லுங்க. ரொம்ப அருமையா இதையும் அதையும் தொகுத்தது ரொம்ப அருமை, நெகிழ்ச்சி. அந்த மாதிரி இப்ப நம்ம அதுதான் நான் அந்த தேடி தேடி எப்பயோ நமக்கு உதவி பண்ணி அவங்க இல்லாம நமக்கு வந்து அந்த காரியம் நடந்திருக்காது. ஆமா. ஆம், அப்படி நான் இன்னொன்னு சொல்ல விருப்பப்படுறது வந்து என்னுடைய நான் வந்து இப்ப எங்க வீட்ல 2 பெரியவங்க இருக்காங்க. ஆ, இப்ப நான் இந்த பணி சார்ந்து செய்யும்போது, அவங்க தான் வந்து வீட்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. என்னால வந்து ஒரு குட்டியா தான் செய்ய முடியுது. அத வந்து நான் பெரும்பாலும் காலையில எழுந்த உடனே அத சொல்றேன். ஆம், இன்னைக்கு மதிய உணவு நான் சமைக்க முடியாது. அவங்க சமைச்சு ம்ஹ்ம். குடுப்பாங்க. அப்ப இந்த உணவு நமக்கு கிடைச்சதுக்கு இவங்க காரணம். ஆம், அதுவும் நம்ம கேட்ட நான் பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு போய் உட்காரும்போது எனக்கு சாப்பாடு கிடைக்குதுல்ல. ம், ம். அத நெனச்சு சாப்பிடுவேன். ஆம், அதாவது இத நம்ம வெளிப்படுத்திக்காம இருந்தாலும், அந்த யாராலலாம் நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு புரிதலும், அந்த எண்ணப்போக்கும் இருந்துட்டே இருக்கணும். ஆ, அது வந்து நமக்கு ரொம்ப உதவி பண்ணும். இதெல்லாம் எதுக்கு உதவி பண்ணும்னா, நம்ம நேர்மறையா இருக்க நெறைய உதவி பண்ணும். ம். நம்மளுடைய சக்தி வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். அசந்துராது. ஆ, நல்லா வளர்ந்துகிட்டே வரும் அது. ம். அதுக்கு உதவி பண்ணும். இப்ப அந்த நன்றி கூறுதல், அதே மாதிரி நம்ம பொறுப்பா நம்ம நடந்ததுக்கு அவங்களையும் இவங்களையும் கை காட்டாம, இதுல நமக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிறது. ஆம், குடுக்க விருப்பப்படுறது. சின்ன சின்ன விஷயங்களையும் குடுக்க விருப்பப்படுறது. இதுல வந்து இப்ப நமக்கு ஒரு பொறாமை உணர்வோ, இல்ல வந்து எதிர்மறையான எந்த உணர்வு ஏற்பட்டாலும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது உடனே கிடைக்காது. அதுல தடை வந்துரும். அப்போ இதுக்காக இப்ப நான் பொறாமையே படமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு மேல் எழும்போது,
இது சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்து வந்து அப்படியே நம்மள நாமே அப்படி ஒரு ஒரு தன்மைக்குள்ள எடுத்துட்டு போயிருவோம். சரி நம்ம தன்னிலை நினைக்கிறோம். உணர்தல் இருக்கணும் இல்லைங்களா? ஆமா. நம்ம பண்ற தப்பு. சரி நம்ம நினைக்கிறோம். சரி அப்ப ஒத்துக்கல. இப்பயாவது ஒத்துக்கோ அப்படிங்கிற மாரி எல்லாம் பண்ணிக்கணும். அப்படிலாம் பண்ணும்போது அந்த பயணம் வந்து அப்படி மாறி மாறி ஒரு நல்ல நிலையில கொண்டு போய்விடும் உங்கள. பொதுவா நம்ம எல்லாமே ஒருத்தருக்கும் ஒரு என்ன நம்பிக்கை இருக்கோ, அத வந்து நல்ல விதமா எடுத்துட்டு போறது நல்லது. இதல்லாமல் சில பாடல்கள் பாடுவது, இதெல்லாம் கூட பண்ண பிடிக்கும். அதுவும் பண்ணுவேன். நேரம் கிடைக்கும்போது கேட்கறது. ம் எல்லாமே நம்மள நெறிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிதான். ஆ சரியா நம்ம சிந்தனை சரியா இருக்கா? எண்ணப்போக்கு சரியா இருக்கா? அப்படிங்கிறது. அதுவும் கூட ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓகேங்க. சூப்பர், சூப்பர்ங்க விஜி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது அழகா சொன்னீங்கன்னா, நல்லா புரியும்படி சொன்னீங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்மளுடைய நம்பிக்கைங்கிறத வேற, நம்மளுடைய நம்பிக்கைய நம்ம சொல்றது வந்து மற்றவங்களுக்கு புரியணுங்கிற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது. நான் கரெக்ட்டா ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ம். அழகா சொன்னீங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்விங்க விஜி. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க ம். சாதாரணமா பேசும்பொழுதே நான் பலமுறை உங்கள்ட்ட பேசியிருக்கேன் ஃபோன்ல. அப்பவுமே அதாவது பிற மொழி சொற்கள் கலக்காம தமிழ்லயே தான் பேசுறீங்க. இப்ப வீட்ல எல்லாம் எப்படி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க பசங்க கிட்ட எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஆ இல்ல வந்து சாதாரணமா பேசுவீங்களா? இப்ப கோவம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பேசுறோம்னு யோசிக்க மாட்டோம். தெரியாது. யோசிக்காம பேசுவோம். இப்ப உங்க பசங்கள எல்லாம் திட்டணும்னா வந்து எப்படி திட்டுவீங்க? இப்படிதான் திட்டுவீங்களா? தமிழ்ல அதாவது தான். நம்ம நம்ம எமோஷனலா இருக்கும் பொழுது நம்ம இல்ல, இல்ல. யோசிக்காம வார்த்தைகள் வந்து விழும்ல. அப்ப கூட உங்களுக்கு இப்படிதான் வார்த்தைகள் வந்து விழுதா? எப்படி பேசுவீங்க உங்க பசங்க கிட்ட, வீட்ல எல்லார்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். பெரும்பாலும் தமிழ்ல பேச சொல்லி ஊக்குவிப்பேன். மகன் வந்து இங்கிலாந்துல முதல் பாதி அந்த ஆரம்ப நிலை இருந்ததுனால, அவங்க நெறைய ஆங்கிலத்தில பேசுவாங்க. ம்ஹ்ம். நான் அங்க இருக்கும்போதே தமிழ் சொல்லிக் குடுத்தேன். அது இங்க வந்தா ரொம்ப உதவி பண்ணுச்சு. அம் இப்போ பசங்க கூட பேசும்போது இதே தான் நான் சொல்றேன். கலக்காம பேசிக்கங்க. ஆம் ம். இப்போ 2 அதாவது இது எப்படின்னா, இதுல நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடைங்கிறத விட, இது சாத்தியம் பண்றது கொஞ்சம் கடினம். எப்படின்னா, நம்ம அத ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அவங்க வந்து நம்மட்ட கேட்கும்போது, அவங்களுக்கு அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நம்மட்ட பதில் இருக்கணும். இப்படியெல்லாம் இது இது வந்து ஒரு ஒரு வட்டம். ஆ ஒரு கட்டத்துல எப்படி இருந்துச்சுனாக்கா, நான் வந்து பேசும்போது, தமிழ இப்பவும் அத சொல்றேன். தமிழ்ல பேசும்போது, வாக்கியத்த தமிழ்லயே முடிச்சிரு. ஆங்கிலம் பேசுறியா? ஆங்கிலத்துல முடிச்சிடுறேன்ட்டு. 2யும் கலக்காத. தெரியலன்னா கேட்டுக்க. என்ன தெரியலன்னா நானும் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி தமிழ்ல எந்த மொழியில அந்த வாக்கியத்த ஆரம்பிக்கிறோமோ, அதே மொழியில முடிச்சிருங்க அப்படின்னு எப்பவும் சொல்லுவேன். இப்ப அதே மாதிரி அவங்களும் வந்து அத முயற்சி பண்றாங்க. இப்ப நம்ம மட்டும் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இப்ப என்கிட்ட வந்தா மட்டும் அம் அதுல பேசுவாங்க. மத்தவங்களோட பேசும்போது கலந்து பேசுவாங்க. இப்ப நானும் சில சமயம் வந்து ஏதோ சொல்லும்போது, இத வந்து நான் உங்க கூட பேசும்போது நான் பெரும்பாலும் பிரயோகிக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு வந்து தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள புரிதல். இதே நான் குழந்தைங்களோட பேசும்போது, இப்ப நம்ம ஒரு பாடம் நடத்துறோம் அப்படின்னா, அந்த பாடம் ஆங்கிலத்துல இருக்குன்னா, இப்ப நான் 2யும் கலந்து கலந்து சில சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது, நான் என்னையே எனக்கு சொல்லிப்பேன். "ஏன் அங்க 2யும் சேர்க்கிற?" அப்படின்னு. நான் சில நேரம் என் பொண்ணுகிட்ட வந்து, "வைஷ்ணவி நீ வந்து இந்த மாரி பேசக்கூடாது." அப்படின்னா, அவங்க நான் எப்ப பேசுறேனோ எனக்கு சொல்லி காமிப்பாங்க. "அம்மா நீங்க 2யும் சேர்த்து பேசிட்டீங்க" அப்படின்னு. "சரிம்மா மன்னிச்சுக்க." அ சில சமயம் நெறைய சொல்ற மாதிரி இருக்கும். அம் அப்போ வந்து அந்த பிள்ளைங்களும் நம்ம ஒண்ணு சொன்னா, அவங்களும் நம்மள கவனிக்கிறாங்க. அந்த தப்ப நான் ம். பண்றேனா முதல்ல அப்படின்றது, நான் ரொம்ப கவனமா இருக்க வைக்குது என்ன. அம்மா சரியா சொல்றாங்களா நமக்கு அப்படின்னு. இப்போ 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 அது இடையில வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாரி இது கடினம் அப்படின்னா, நம்ம விடாது பண்ணணும். அவங்க பார்க்குற எல்லா நபர்களுமே வந்து கலந்து பேசக்கூடியவங்களா இருக்கும்போது, ஒரு ஆள் மட்டும் அப்படி பேசினா, ஞாபகம் வச்சுட்டு பேசுறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆமா. இதையே நான் வந்து படிப்படியா பார்க்குறேன். ஒரு கட்டத்துல ஒரு மாரி இருந்தது. அடுத்த கட்டம் ஒரு மாரி இருக்கு. இப்போ ஒரு மாரி இருக்கு.
என்னுடைய அலுவல்கள் நேரமா நிறைய இருக்கு. அப்போ நான் வந்து அவங்களோட எப்படி நேரம் செலுத்துறேன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த வித்தியாசம் ஒண்ணொன்னா தெரியுது. இப்ப சமீபமா என்னுடைய அ பொண்ணுட்ட நான் சொன்னேன். அது அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன் நானு. நீங்க வந்து பேசும்போது இப்படி கலக்காம பேச பழகிக்கங்க. இது இப்போ இல்லனாலும் உங்களுக்கு பின்னாடி உதவியா இருக்கும். 2 மொழிகள்லயும் நமக்கு ஆளுமை வேணும். எவ்வளவு திறமையா நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிறது நமக்கே ஒரு சவால் அது. நம்ம பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூட என்னுடைய மகள் வந்து நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து கேட்டாங்க. நிறைய கேட்கும்போது, இதுக்கு என்னம்மா தமிழ்ல? அதுக்கு என்னம்மா தமிழ்ல? அத நான் எப்படி சொல்லுவேன்னா, அப்படின்னா அவங்க ஏதோ என்கிட்ட 2யும் கலந்து சொல்றாங்கன்னா, அப்படின்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னுவேன். ஓ! அப்பன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஆங்கில சொல் பயன்படுத்திட்டோம் அப்படின்றத புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இல்லம்மா, இதுக்கு என்ன அப்போ? அப்படியா? அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. இது அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தது. இப்போ பள்ளிக்கூடம் போக போக அங்க வந்து ஆங்கிலத்திலேயே பேசுறாங்கல்ல. அப்ப ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கட்டாயம் வரும்போது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அப்போ அந்த உணர்தல் எனக்கு வந்தப்ப, சரி நம்ம அந்த புரிதல் வந்த பிறகு, சரி நம்ம வந்து இன்னும் அத நல்லா கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். 2யுமே பேசுங்க, சரியா பேசுங்க. அவ்வளவுதான். நம்மகிட்ட அம்மா கிட்ட பேசும்போது, இது அம்மா பேசுவாங்க இப்படித்தான் அப்படிங்கிறதுலாம் அந்த புரிதல் பசங்களுக்கு ரொம்ப இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வித்தியாசத்த வந்து பார்க்குறாங்கல்ல. ஒரு முறை எங்க பையன் வந்து மின்னூக்கி வந்து சார்ஜர். இந்த மின்னூக்கி வந்து எனக்கு தெரியாது அது இப்படிதான் சொல்லணும்ன்றது. அவன் என்கிட்ட தமிழ்லயே பேசுன்னு சொன்னப்ப, அம்மா இந்த அலைபேசி நூல் எங்க? அப்படின்னு கேட்டான். அப்போ வந்து நம்ம முழுமையா தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டோம்னா, அது சரியோ தவறோ, ஆனா அதுக்கு இணையான ஒரு சொல்ல தேடி அத அங்க பொருத்துறாங்க அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது மாரி செய்யும்போது அது நமக்கு ரொம்ப ஊக்கத்த குடுக்குது. நம்மளும் அதுக்கப்புறம் நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எனக்குமே வந்து எல்லா வார்த்தைகளும் தெரியாது. இப்படி பேசுறேன். தெரியல அப்படின்னாக்க சமாளிப்பேன். சமாளிப்பேன்னா நேரடியா அந்த வார்த்தைய சொல்லாம, அது புரியும்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாரி ஒரு வட்டத்துக்குள்ள போவேன். அதுதான் இப்பவும் பண்றேன். வாய்ப்பு கிடைக்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். சிறப்புங்க. சூப்பரா சொன்னீங்க. சோ நீங்க சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய பையன் ஞாபகம் தான் வருது. அவனுக்கு தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகம். தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம் ரொம்ப அதிகம். என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம ஏதாவது பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்போம்ல, அதுவும் அவசர அவசரமா சில சமயம் நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வந்து என்கிட்ட தூய தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவான். ஏதாவது வார்த்தைக்கு வந்து தூய தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அம்மா இந்த வார்த்தைக்கு எப்படி சொல்றது? அந்த வார்த்தைக்கு எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு ஆர்வமா கேட்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், சில சமயம் திட்டி அனுப்பிச்சிருவேன். என்னை ஏன் கிருஷ்ணன் போட்டு படுத்துற? நான் இங்க வந்து அவசரமா செஞ்சுட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு சொல்லி. பட் நீங்க இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். அச்சச்சோ! நம்ம இந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்புறமா வந்து என்ன என்ன வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் அவன் வந்து அவ்வளவு ஆர்வமா கேட்கும் பொழுது என்ன படுத்தாதடா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கேன் நிறைய முறை. அப்போ அது மாதிரி இனிமே பண்ணக்கூடாது. பண்ணாம ஒரு 2 நிமிஷம் எடுத்து இதை இப்படி பேசணும்ப்பா அப்படி பேசணும்ப்பான்னு நானும் சொல்லி கொடுக்குறேன் இனிமே. நன்றி நன்றி. அது நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா. நம்ம அத நம்ம அம்மா நமக்காக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவங்க உலகத்துல நாம ஒரு பெரிய இடத்துல இருக்கோம். அப்படியே நிரப்பி இருக்கோமா, அதனால நம்ம சொல்லும் போது அதை எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது நமக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எடுத்துக்கலன்னா அது வேற, அப்ப வரும் நல்ல கோபம். எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது ஒரு நல்ல ஒரு ஆனந்தமா இருக்கும். ஆஹா நமக்காக எப்படின்னு. அவன் எனக்கு அந்த அலைபேசி நூல் அன்னைக்கு சொன்னது என்னால என்னைக்கும் மறக்க முடியல. ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க எங்கேயாவது வெளியில போனாக்கா, அம்மா பூங்கா, அம்மா அங்க ஓட்டுநர் இப்படிதான் சொல்லுவான். எல்லாம் தமிழ்லயே சொல்லிட்டு வருவான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்ப அந்த புரிதல் நிறைய இருக்கு. கண்டிப்பா. நான் கூட என் பையனை பத்தி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி நான் ஏற்கனவே ஒரு பட்டிமன்றத்துல சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இங்க சொல்லணும்.
என் பையன் வந்து உட்காந்து திருக்குறள் போட்டிக்காக திருக்குறள் படிச்சுட்டு இருந்தான். என் பொண்ணு வந்து குட்டி பொண்ணு 4-5 வயசு. அவனுக்கு வந்து 10 வயசு அப்போ இந்த நிகழ்வு நடந்த பொழுது. அந்த இவன் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறனால அவனை படிக்க விடாம பண்ணணும்னு இது போய் அவனை தொந்தரவு பண்ணுது. அண்ணா வா விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுது. அவனை படுத்துது. அவன் மேல ஏறுறது, அவனை தள்ளி விடுறது, அவன் படிக்கிற பேப்பரை புடிச்சு இழுக்கிறது இப்படிலாம் பண்ணுது. நான் இங்க கிச்சன்ல ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணா ரொம்ப வேகமா எழுந்து அவன் என்கிட்ட வந்த வேகம் அவ்வளவு வேகமா வந்தான். வந்துட்டு நான் சொன்னேன், சரி நான் நினைச்சேன், சரி அவன் தங்கச்சி வந்து ஏதோ குறை சொல்ல போறான் அல்லது திட்ட போறான், ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் வேகமா வந்தவன் என்கிட்ட வந்தோடனே கொஞ்சம் மெதுவானா, ஸ்லோ டவுன் ஆயிட்டு, அம்மா பாப்பா என்ன படிக்கவே விட மாட்டேங்குது அம்மா, ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இல்லம்மா பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அப்படியே அவ்வளோ அவனுக்கு 10 வயசு அப்போ 10 வயசு. அந்த திருக்குறள் அந்த போட்டியில படிக்கிறதுக்கு நான் அப்பதான் அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன் அந்த குறளை அவனுக்கு. அந்த குறளை சொல்லி அந்த நிகழ்வோட அவன் அத கனெக்ட் பண்ணி ஆமா சொல்லிட்டு போனது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா பெருமையா சொல்லி கொடுத்தது அங்க வேலை செஞ்சிருக்குல்ல, அதுக்கான வெளிப்பாடு அத அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பெரும்பாலும் நம்ம குழந்தைகளை பார்த்துதான் நிறைய கத்துக்கிறோம். என்னுடைய மகனை பார்த்து நான் நிறைய ஆங்கிலத்துல கத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்து இவங்க வளரக்கூடிய உலகம்ன்றது நிறைய நம்மளோடது ஒப்பிடவே முடியாது. பெரிய வித்தியாசம். அன்னைக்கு அவங்க நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் அவங்க இவ்வளவு சின்ன பிள்ளைகளே பாத்துடுறாங்க. இதெல்லாம் வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு நான் கத்துக்கிட்டது. என்னுடைய சின்ன வயசுல கேட்டீங்கன்னா நான் ஆசிரியர் ஆகணும்னு பெருசா அந்த விருப்பம் இருந்துதானே தெரியல எனக்கு. வேண்டாம் வேண்டாம், வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது நடந்திருக்கு. வித்தியாசமா இருக்கணும்னா இப்ப நான் பன்முகம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னால பண்ண முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு எதுவுமே தொடர்பில்லாத ஒண்ணா இருக்குது. இந்த ஆங்கிலம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது கூட வந்து அதுவும் ஒரு வாய்ப்பாதான் அமைஞ்சது. நாங்க இங்கிலாந்துல இருந்து இங்க வந்த பிறகு ஒரு பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க போனோம். அங்க வந்து நான் பிரான்சியத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தேடி போனேன். அவங்க வந்து இல்ல இங்க ஆங்கிலத்துக்கு தான் ஆட்கள் தேவை, நீங்க ஆங்கிலம் நல்லா பேசுறீங்க, ஆங்கில வகுப்பு எடுங்க அப்படின்னாங்க. அப்படி ஆரம்பிச்ச பயணம் தான். ஒரு 2 மாசம் தான் பள்ளிக்கூடம் போனேன். 3வது மாசத்துல இருந்து கொரோனான்னு மூடிட்டாங்க எல்லாமே. அப்புறம் வந்து இணைய வழி பாடத்தை பெற்றோர்கள் பார்த்து அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அவங்க என்ன கேட்க ஆரம்பிச்சப்ப அதுல இருந்து கிடைச்ச பொறிதான் நாமளே தனியா பண்ணுவோம் அப்படின்னு தொழில் முனைவோரா மாறின தருணம். அதுல பெற்றோர்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி முன்னாடி நீங்க இந்த பிரபஞ்ச விதிகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, எந்த ஒரு கெட்டதுலயுமே ஒரு நல்லது இருக்கு. அதாவது எல்லா விஷயத்திலயுமே நம்ம ஒரு நேர்முறையான அணுகுமுறை இருக்கணும், நேர்மறை அணுகுமுறை இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்பதான் கொரோனானால வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, நீங்க வந்து இணைய வழி பாடங்கள் எடுத்தீங்க. நீங்க இணைய வழியில சொல்லி கொடுத்தனாலதான் பெற்றோர்களால நீங்க எப்படி எந்த அளவுக்கு அந்த பாடத்தை கையாளுறீங்கிறது வந்து தெரிஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு இது அமையுது பாத்தீங்களா. இதுதான் அந்த ஒரு நேர்மறை நிகழ்வுல நமக்கு நடக்கிற எதிர்மறையான நிகழ்வுல நமக்கு நடக்கிற நேர்மறையான விளைவுகள் அப்படிங்கிறது இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வகுப்புகள் 1.5 வருஷம் அந்த மாதிரி ஒரு பயணம் போனது. அதுல பார்த்து அவங்க எல்லாம் என்னை கேட்க ஆரம்பிக்கவே தான் எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்து, சரி நம்மளே பண்ணா நாமளே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாமே, நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அப்படி இருக்குமே, சரி அதையும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது அதுல வந்து என் கணவருக்கு பெரிய பங்கு உண்டு. அப்படி பயணிச்சு வந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குது. சூப்பர் சூப்பருங்க விஜி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது சிறப்பான செய்தி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் இவ்ளோ நேரம் வந்து எனக்காக ஒதுக்கி இவ்ளோ அழகா சிறப்பா
அதாவது சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவ்வளவு அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி சொன்னதுக்கு நன்றிங்க விஜி. ஆம், முதல்ல நான் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இன்னைக்கு உங்களை வந்து சந்திக்கிற தருணத்துல வந்து எனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்து அப்படியே வழி நடத்திட்டு வந்து யாராலெல்லாம் நான் இன்னைக்கு இங்க கொண்டு விடப்பட்டிருக்கேன் அப்படின்றத அந்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில சில பேரை சந்திக்கலன்னா நம்ம சிலரா ஆக முடியாது. கண்டிப்பா அது அந்த அந்த நினைப்பு நமக்கு எப்பவும் இருந்தது அப்படின்னாக்கா அது நம்மளை ரொம்ப நல்லா வழி நடத்தும். எனக்கும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ நேரம் பயணிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்சதுல வந்து உங்களுடைய அந்த தமிழ் மேல் உள்ள ஆர்வம், நிறைய அதுல செய்திகள் திரட்டி, பெரும்பாலும் நம்மளுடைய இலக்கிய சார்ந்த செய்திகள், அதை எப்படி நீங்க ஒப்பிட்டு நிகழ்ச்சி முழுக்க கொண்டு போனீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா நிகழ்ச்சியிலையும் அது ஒரு ஒரு முக்கிய பங்கு அதுக்கு உண்டு. அதுக்கும் ஒரு தனித்திறமை வேணும். நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மறுபடியும் ஏதோ ஒரு தருணத்துல கண்டிப்பா சேர்ந்து பயணிப்போம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். என்னங்க வீடியோ பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? நான் ஆரம்பத்துல சொன்னது சரிதானே? அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அத்தனை விஷயங்கள் சொல்றாங்க, அவ்வளோ அழகா பேசுறாங்க, அவ்வளோ இனிமையான மேற்கோள்கள் கொடுக்கறாங்க. சோ இவங்க கிட்ட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தோங்க. முடிக்கவே தோணல ப்ரோக்ராம. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எசோ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து.